காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குருஜி வந்து டெய்லி சில விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் லாஸ்ட் வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பார்க்குறது, ஒரு கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து பேலன்ஸ் ஷீட் பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு பிளானே. ஸோ ஒரு கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டுங்கிறத வந்து எந்த மாதிரி பார்க்கணும், எப்பயிலேருந்து பார்க்கணும், அதை சொல்லுங்கள். ரைட். ஸோ அகெயின் வந்து நம்ம ஆஸ்ட்ரால் லாஸ்ட் டைம் வந்து ஆஸ்ட்ரால்ங்கிற கம்பெனியோட P&L அக்கௌண்ட், தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்தோம். நம்ம அது ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டாகவும் பார்த்தோம், குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தோம் நம்ம. அண்ட் இப்போ வந்து அனதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் வந்து பேலன்ஸ் ஷீட். ஓகே, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா பேசிக்கலி என்ன, உங்களுடைய அசட் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, உங்களோட ஈக்விட்டி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அசட் வந்து லெஃப்ட் சைடில் போட்டோம் அப்படின்னா தி லயபிலிட்டிஸும் ஈக்விட்டியும் அந்த ரைட் சைடில் போட்டு ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். ஓகே, ஏன்னா நத்திங் கேன் பி கிரியேட்டட் அவுட் ஆஃப் தின் ஏர். இது ரெண்டும் எப்பொழுதும் பேலன்ஸாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்குள்ளே போவோம். அண்ட் அகெயின் நம்ம டிக்கெட் டேப் தான் யூஸ் பண்ணுறோம். டிக்கெட் டேப்பில் ஜெரோதாவில் கொடுக்குற அதே ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஃபார் ஈஸி கன்வீனியன்ஸுக்காக தான். ஓகே, நீங்கள் வந்து screener.inலேயும் போய் பார்க்கலாம், அதே மாதிரி மணி கண்ட்ரோல்லையும் பார்க்கலாம். ஆமாம். ஸோ லெட் அஸ் கோ இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்ப்போம். அதில் நார்மல் வியூ எடுத்துக்கோங்க. நார்மல் வியூவில் வந்து நீங்கள் ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் எடுப்போம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து கம்போனண்ட்லாம் பாருங்கள். ஒன்று வந்து கரண்ட் அசெட்ஸு, நான் கரண்ட் அசெட்ஸு, அப்புறமேல கரண்ட் லைபிலிட்டிஸ், தென் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், அப்புறம் ஈக்விட்டி. ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி அசெட் ஒரு சைட்லேயும் லயபிலிட்டி அண்ட் ஈக்விட்டி அதர் சைட்லேயும் இருக்கும் நார்மலாக பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கம்போனண்ட்டை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற அசெட் என்ன. ஓகே, இந்த வருஷத்துக்கு இது வந்து இந்த 1 இயரோட முடிஞ்சிடும் அந்த இது. அப்படின்னா என்னென்ன கம்போனண்ட் அதில் இருக்குன்னு பாருங்கள். அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அதுலேயே வந்துடும். கரண்ட்டாக தான் வந்துடும். ஓகே, என்ன இருக்குது, உங்கள் கையில் இருக்க கேஷ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், பேங்க்கில் என்ன இருக்குது, அப்புறமேலே டோட்டல் ரிசீவபிள். நீங்கள் நிறைய விற்றுருப்பீங்க, அதுக்கு பணம் வர வேண்டிய அமௌண்ட் இருக்கும், அந்த ரிசீவபிள்ஸு. அப்புறம் இன்வென்ட்ரி, உங்கள் ஃபேக்ட்ரியில் என்னென்ன இருக்குது இன்வென்ட்ரிஸ் அத்தனையும் அந்த கேட்டகரி வரும். இதெல்லாம் வந்து வித்தின் 1 இயர்க்குள்ளே அது வந்து ரியலைஸ் ஆக வேண்டிய இது. ஆர் அந்த 1 இயருக்கு தேவைப்படுறான உங்களுடைய ஸ்டாக்கு, ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி. அப்புறமேல இதெல்லாம் டோட்டல் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்புறம் அதர் கரண்ட் அசெட்ஸும் இருக்குது, ஸ்மால் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் அசெட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ கரண்ட் அசெட்ஸுக்கு இதுக்கு ரெஸ்பெக்டிவாக கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன. ஓகே, தெர் இஸ் வித்தின் 1 இயரில் நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் லோன் கூட இந்த வருஷம் பேமெண்ட் பண்ண வேண்டிய லோன் கூட இருக்கலாம், இந்த கரண்ட் இயரில் பேமெண்ட் பண்ண வேண்டிய இது. ஸோ அதை கூட அதில் வந்துடும். தெர் இஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஸோ அந்த இது என்னென்ன இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் டெபாசிட்ஸ் யூ ஹாவ் வித், அப்புறம் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ சிம்பிளாக வந்து 3 ஹெட்டில் வந்து எல்லாத்தையும் பிரிச்சுறாங்க அது பேசிக்கலி. ஸோ கம்மிங் பேக் டு நான் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, நான் கரண்ட் அசெட்ஸுங்கிறது என்னென்னா மோர் தென் 1 இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக்ட்ரியில் இருக்க பிளான்ட் அண்ட் மிஷினரி, இதெல்லாம் லாங் டேர்ம் அசெட்ஸ். அதுதான் உங்களுக்கு வந்து வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் அது என்னவா இருக்கும், மோர் தென் 1 இயருக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வில் கம் அண்டர் திஸ் கேட்டகரி. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் விச் யூ கிவ் இட். ஓகே, அப்புறமேல நெட் ப்ராப்பர்ட்டி, தெர் இஸ் பிளான்ட் மிஷினரி அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இன்டான்ஜிபிள் கூட வில் கம் அண்டர் தட், குட் வில், இன்டான்ஜிபிள். சில கம்பெனிஸுக்கு வந்து இது இருக்கும், இமேஜ் கூட பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து சர்டன் ஒர்த் இருக்கும் அந்த கம்பெனிக்கு. ஸோ அதை கூட கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வாட் எவர் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தே ஹவ் மேடு, கம்பெனி ஹஸ் மேடு. அவங்க வேறு இடத்துல பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது வேறு இருக்கலாம், இல்லாட்டி அவங்க இதிலே பண்ணியிருந்திருக்கலாம், குரூப் கம்பெனிஸில் கூட பண்ணியிருக்கலாம். அது மாதிரி நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் இந்த கம்பெனி என்னென்ன லோன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அது வரும்.
இது வந்து லாங் டேர்ம் லோன். நார்மலாக 5 வருஷம் இருக்கலாம், 3 வருஷத்துக்கு இருக்கலாம், மோர் தென் 1 இயர் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த இதில் வந்துடும். அப்புறம் இங்கே டெஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டிஸ் இதில் இதுனா அது வந்து அங்கே வந்து அசெட்டை பற்றி பேசணும், இங்கே லயபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து சில லயபிலிட்டிஸ் வந்திருக்கோம், பட் ஆனால் வந்து அதை பேமெண்ட் பண்ண வேணால் நம்ம கேஸ் அப்போ ஹையர் கோர்ட்டுக்கு போயிருப்போம், அப்பீலுக்கு போயிருப்போம். அந்த இதெல்லாம் இந்த வில் கம் அண்டர் திஸ். பட் இட்ஸ் அ லயபிலிட்டி, கண்டிஜென்ட்டாக இருக்கும், வந்தால் வரும், வராமல் இது பண்ணாலும் இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க, அதில் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஈக்விட்டியில் என்னென்ன கம்போனன்ட் பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து வந்தது, அது ப்ரொமோட்டராக இருக்கலாம், இல்லாட்ட பப்ளிக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் இட் மேபி ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டலாக இருக்கலாம், இல்லாட்ட ஈக்விட்டி கேபிட்டலாக இருக்கலாம். ஸோ அப்புறமேல இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து ஷேர் வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் இது கூட இந்த கேட்டகரியில் தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அப்புறமேல எல்லா ப்ராஃபிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, சம் ப்ராஃபிட் லெஃப்ட் அவுட்டாக இருக்கும். அந்த ப்ராஃபிட்லாம் கூட இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து டோட்டல் ஈக்விட்டி கீழே அண்ட் ஹெட்டில் வந்து அது வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ருபீஸ் இன் க்ரோஸில். இது வந்து நார்மல் வியூ இதில். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து குவார்ட்டர்லியும் எடுத்து பார்க்கலாம், க்ரோத் வியூவும் பார்க்கலாம். க்ரோத் வியூ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பர்சன்டேஜ் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் கரண்ட் அசெட்டு, கரண்ட் லைபிலிட்டி, அப்புறம் நான் கரண்ட் அசெட் என்ன, நான் கரண்ட் லைபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் ஏன் அப்படின்னா நாளைக்கு ரேஷியோ கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ரேஷியோ வந்து அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த இதை ஒரு கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரேஷியோஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அப்போ கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கரண்ட் ரேஷியோங்கிறது ஒன்று சொல்லுவாங்க, அதை கால்குலேட் பண்ண முடியும். அப்புறம் டெட் ஈக்விட்டின்னு இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஒன்று இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் போய் பார்க்கணும், அவங்க எவ்வளோ இது இருக்குது, அவங்களுடைய லோன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதையும் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டி வரும். அதனால் இந்த ஒவ்வொரு டேர்மும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குருஜி வந்து இவ்வளோ நேரம் நமக்கு பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. அண்ட் இது சம்மந்தமாக ஒரு கேள்வி வச்சுருக்காரு, அந்த கேள்வியை கேட்டுருங்க. ரைட். as per the listing rules படி ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். ஓகே. செபியோட ரூல்ஸ் படி ஒரு கம்பெனி எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும்? once in 3 months, once in 6 months, once in a year. ஓகே. ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இந்த ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கொஸ்டின் உங்களுக்கு காசு பணம்ங்கிற டெலகிராம் சேனல் இருக்கும், அங்கேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி மீட் பண்ணுறோம். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு காவேரி பிஸ்னஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. பக்கத்தில் காவேரி நியூஸ்னு ஒரு சேனல் இருக்கும், அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதுலேயும் நிறைய முக்கியமான வீடியோஸ்லாம் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.